உண்மையான தேவையில்லாத அமைச்சர் அதற்கு வழக்கம் தொடர்பானது ஒருவர் இதற்கு படித்த ஒரு பெண்மணியின் அந்த கதையை ஒரு நாளும் இல்லை. கௌரவ ஜனாதிபதிக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது, கௌரவ ஆளுநருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அந்த இடத்துக்கு போன் பண்ணினது முதலாவதா விளங்குவான் அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கார்கள். பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லுகிறார்கள். பிரதேச சபையில் அனுமதி எடுக்க தேவை என்று சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கு காணி கூட சென்று பொது பாதுகாப்பு செய்கிறது. இவை உடனே உதாரணமாகி ஒரு பொது அதிகாரிகளை அவமானப்படுத்துற மாதிரி அல்லது அவர்களை நாங்கள் கீழ்த்தரப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் நான் கேட்கிற ஜனாதிபதி சின்ன நான் கேட்கறது தயவு செய்து நீதிமன்ற பிரச்சனை ஆக்க வேண்டாம். இது வந்து டிசிசி மீட்டிங்ல முடிக்க வச்ச பிரச்சனை. கௌரவ ஆளுநர் அமைச்சர் நீங்க போய் அந்த பொதுமக்களோட கலந்துரையாடி அது போன்ற விசேட கூட்டத்தை எங்களை போன முறை ஒரு விசேட கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறது. கௌரவ பிரதீபன் அல்ல, பிரதீபனுடைய அசிஸ்டன்ட் டிஏஆல ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட மக்களை ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய மின்சார சபையிலிருந்து 12 பேரை கூப்பிட்டு இருக்கிறார். அதுக்குள்ள சரி நீங்கள் கொடி காட்டி தூக்கிட்டு அரசியல் பண்ணீங்க. நாங்கள் எங்கேயோ இருந்துட்டு அரசியல் அந்த 21 குடும்பத்தை கூப்பிட்டு முடிவெடுக்க மாட்டதான் நான் கூட பொய்யா இருந்தா ஒரு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்றேன்டா 21 குடும்பம் சைடு ஆளு கண்ணி கொடுத்து சரி அவர் மாசம் 2 செஞ்சீங்க. நான் சொல்றேன் மாதிரி கொடி காட்டி நான் இந்தியாவிலே பெண்களோட சேர்ந்து படிக்கிற காலத்துல பெண்கள்கிட்ட அடிவெண்ணா தான் நீங்க அவங்க பெண்ணா நினைக்கிறாங்க. என்னுடைய விளங்குலாம் இந்தியர்கள் அக்ஷரங்கள் தாரை இலங்கையில சரத்தோட யாரும் சொல்லுங்க. ஐயா நீங்க நான் மக்களுடைய பிரச்சனை மட்டும்தான் காய்க்கிறேன். நான் மக்களுடைய பிரச்சனை
நீங்க எல்லாருமே என்னோட தான் பேசணுமே தவிர அதிகாரிகளோட அல்ல. அதான் சபையில மூலம் தொடர்ச்சியாக யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணத்துக்கு பெருமோன்று இருக்குதாங்க. அந்த பெருமையை சீர்குலைக்காகத்தான் நான் கேட்கிறேன். உம்முடைய சேட்டியை கொண்டே வடக்கு மாநிலத்துல வையம் நீங்க பாராளுமன்ற கன்சால்ட் இருக்கு பாப்பமா. ஆனா நீங்க வடக்கு மாநிலம் இல்ல என்ன பாராளுமன்றத்துல கதைக்காலம் பண்ணிக்கீங்க. அது கூட நீங்க செய்த துரோகம். என்னுடைய 500 இதுல 10 ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அரசியல் பண்ண கதை மைக்கேல் மைக் டிபார்ட் தான் இருக்கு. கதைக்கு பண்ண அரசியல் நான் கேட்கறது 11 19 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை கூப்பிடே அப்ப அந்த இந்த பிரச்சனை முடிப்பா. குடும்பத்தை கூப்பிட்டு கௌரவ டிஏஓட சேர்ந்து ஆளோட சேர்ந்து ஒரு அரசியலும் இல்லையா. நான் சுயேட்ட குழு, நீங்க தான் அரசியல் கட்சி. நான் சுயேட்ட குழு. எனக்கு இந்த அரசியல் நீங்க எழுதினார். உங்களோட விமல் ரத்நாயக என்ன செய்திருக்க ஸ்வஸ்திகா அர்மீகத்தை பற்றி நான் கதைக்காக இல்லை சொல்லி ஐயா நான் தெளிவா சொல்றேன். ஆதாரம் அனுப்பப்பட்ட இப்ப உடனே டியூட்டி பார்த்து பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு குழந்தை பிள்ளை அவமானப்படுத்தி கொடுக்குற என்ன சொன்னீங்களா? என்ன மாதிரி வார்த்தை உங்களோட நீங்களே உங்களோட வாயால தோடப்பட்டி போட்டு ஒரு கார் வளர்க்குற அடுத்த முறை தயவு செய்து ஹெல்மெட்டோட போட்டு கார்ல அனுப்பும்போது கராட்டி வளையாண்டாரோ அதான் கண்ணுக்கு முன்னால நிர்வாகத்துல திருப்படி இப்படி ஒன்று இப்படி ஒரு ஆள் இப்படி அவமானப்படுத்திக் கொண்டு கூட்டி மக்கள் பிரச்சனை. என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை அரசாங்கம் கூட கவனமா சபையில இப்படி ஆளாந்து தண்ணி விட்டுப்பாங்க. யாராவது ஒரு எம்பி யோசிப்பாங்க. இந்த வரைக்கும் நான் யாராவது தனிப்பட்ட தாக்கிருக்கு நம்மள தயவு செய்து நான் சொல்றேன். மக்களுடைய தீர்ப்பம் மக்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் ஜனாதிபதி கடிதம் அனுப்பினார். மீண்டும் தயவா கேட்கிறேன். சரியா? இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம். ஒன்று. இரண்டாவது அரசியல் ஆக வேண்டாம். நான் இந்த இடத்துல வந்து அரசியல்வாதியா பேசுறேன் உங்களுக்கு இல்ல. அப்ப நான் சரி அடே நான் அது சரியா? நானும் கூட பார்த்தா அடையே காய்ச்சினானா மரியாதை கொடுக்கிற அந்த மரியாதை வாங்கி கொள்ளணும். நான் தயவா கேட்கிறேன் மீண்டும் கேட்கிறேன். இந்த கூட்டத்தை நடத்தணுமா இல்லையா? சரியா? அது நான் பாட்டுறீங்களா கொஞ்சம் அடுத்தது
பொதுமக்களுக்கான மின்சார விநியோகம் தொடர்பான 46 மையங்களில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பார்லமெண்ட் உறுப்பினர்களிடையே கடும் தர்க்கம் ஏற்பட்டதுடன் இதன்போது பார்லமெண்ட் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளிநடப்பு செய்தார்.